வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது எம் சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். யோஷித மற்றும் டெய்சி ஆட்சிக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். இலங்கையில் இன்று முதல் ஸ்டார்லிங்க் அறிவிப்பை வெளியிட்டார் எலன் மஸ்க். நீடிக்கப்பட்ட கடன் வசதியின் 4வது மீளாய்விற்கு IMF அனுமதி. உறைய வைக்கும் பின்னி பிணைந்த எலும்புக்கூடுகள். செம்மணியில் புத்தக பையுடன் மீட்கப்பட்ட பொம்மை. அழிவுகரமான அணுகுமுறை. ஐரோப்பிய நாடுகளை எச்சரிக்கும் ஈரான். Zuzi, the clothing store. முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள். அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம். கொட்டஹென, ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில். சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள். உள்நாட்டு செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ஷ மற்றும் அவரது பாட்டி டெய்சி ஃபாரஸ்ட் ஆகியோருக்கு எதிராக இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் மற்றொரு வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி பிரதீப் அபேரத்ன முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை ஒப்படைக்கப்பட்டது. பின்னர் இரு பிரதிவாதிகளையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி அளித்தது. இந்த வழக்குக்கு இணையான மற்றொரு வழக்கு எதிர்வரும் 11ஆம் திகதி மேல் நீதிமன்றம் இலக்கம் 1 அழைக்கப்படவுள்ளதாக அரசு தரப்பு சட்டத்தரணி ஆஸ்வால்ட் பெரேரா நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அந்த வழக்கின் ஆவணங்களும் இந்த வழக்கின் ஆவணங்களும் ஒன்றே என்பதை சுட்டிக்காட்டிய அரசு சட்டத்தரணி, சம்பந்தப்பட்ட ஆவணங்களில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் தனக்கு தெரிவிக்குமாறு பிரதிவாதிகள் சட்டத்தரணிகளிடம் கோருவதாகவும் நீதிமன்றத்தில் தெரிவித்தார். பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் மற்றும் அனில் சில்வா ஆகியோர் தொடர்புடைய ஆவணங்களை ஆராய்ந்து ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் நீதிமன்றத்திற்கு அறிவிப்பதாக தெரிவித்தனர். பின்னர் வழக்கை ஆகஸ்ட் மாதம் 4ஆம் திகதி அழைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார். 2009ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 31ஆம் திகதி மற்றும் 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் திகதிக்கு இடைப்பட்ட கால பகுதியில் முறைகேடாக ஈட்டிய 59 மில்லியன் ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை 3 தனியார் வங்கி கணக்குகளில் நிலையான வைப்பு கணக்குகளில் வைப்பு செய்ததன் மூலம் பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்துள்ளதாக குறித்த பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரால் 3 குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலக பணக்காரர்களில் ஒருவரான எலன் மஸ்க் தனது செயற்கைக்கோள் அடிப்படையிலான இணைய சேவையான ஸ்டார்லிங்க் சேவையானது தற்போது இலங்கையில் கிடைக்கும் என்று உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். அதன்படி ஸ்டார்லிங்க் இணைய சேவை இப்போது இலங்கையில் செயல்பட தொடங்கியுள்ளதாக எலன் மஸ்க் தனது எக்ஸ் தளத்தினூடாக அறிவித்துள்ளார். இது நாட்டில் அதிவேக செயற்கைக்கோள் இணைய சேவையினை உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்துகிறது. இலங்கையில் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இணைய சேவைகளை வழங்க ஸ்டார்லிங்க் லங்கா தனியார் நிறுவனத்திற்கு தொலைத்தொடர்பு சேவை வழங்குனர் உரிமத்தை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு கடந்த 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 14ஆம் திகதி வழங்க நடவடிக்கை எடுத்தது. இந்த இணைய சேவை இலங்கையில் தற்போதுள்ள ஃபைபர் தொழில்நுட்ப இணைய சேவையை விட பல மடங்கு வேகமாக இருக்கும் என்பதால் உலகில் எங்கிருந்தும் இந்த சேவையை அணுக உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதி ஏற்பாட்டின் 4வது மதிப்பாய்வை சர்வதேச நாணய நிதியத்தின் நிர்வாக குழு அங்கீகரித்துள்ளது. இந்த அங்கீகாரம் நேற்று வாஷிங்டனில் கூடிய நிதியத்தின் நிர்வாக குழுவால் வழங்கப்பட்டுள்ளது. முன்னதாக 2025 ஏப்ரல் 25ஆம் தேதியன்று சர்வதேச நாணய நிதிய பணியாளர்களும் இலங்கை அதிகாரிகளும் இலங்கையின் திட்டத்தின் 4வது மதிப்பாய்வில் பணியாளர் அளவிலான உடன்பாட்டை எட்டியிருந்தனர்.
தெரிவித்தனர். இந்த நீடிக்கப்பட்ட நிதி வசதி திட்டத்தின் கீழ் இதுவரை வழங்கப்பட்ட மொத்த நிதியுதவி $1.74 பில்லியனாக உள்ளது. இந்த நிலையில் 4வது மதிப்பாய்வு நிதியத்தின் நிர்வாக குழுவால் அங்கீகரிக்கப்பட்டதும் இலங்கைக்கு சுமார் $344 மில்லியன் நிதியுதவி கிடைக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கான நிபந்தனையாகவே இலங்கையில் மின்சார கட்டணத்தை அதிகரிக்க வேண்டும் என்ற விடயம் சர்வதேச நாணய நிதியத்தினால் விதிக்கப்பட்டிருந்தமையும் அதனை அரசாங்கம் கடந்த வாரங்களில் நிறைவேற்றியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. செம்மணி மனித புதைக்குழியில் 2ஆம் கட்ட அகழ்வு பணியின் 6ஆம் நாள் பணிகள் நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முன்னெடுக்கப்பட்டது. அதன்போது கடந்த ஞாயிற்றுக்கிழமை புத்தக பையொத்த நீல நிற பையுடன் காணப்பட்ட சிறு பிள்ளையின் எலும்புக்கூட்டு தொகுதி என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதி முற்றாக அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அதனுள் காணப்பட்ட நீல நிற பையையும் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளது. பை மீட்கப்பட்ட புதைக்குழியில் இருந்து சிறு பிள்ளைகள் விளையாடும் பொம்மை ஒன்றும் சிறு பிள்ளையின் காலனி ஒன்றும் மீட்கப்பட்டுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக பணிகளின் போது மேலும் மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவை ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்து காணப்படுவதால் அவை எத்தனை என சரியான எண்ணிக்கை கூற முடியாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை வரையில் 33 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினமும் மேலும் சில எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதேவேளை பழைய செம்மணி புதைக்குழி வழக்கையும் புதிய செம்மணி புதைக்குழி வழக்கையும் தொடர்பு படுத்த வேண்டிய நிலைமை இருப்பதனால் முறையான நீதிமன்ற அனுமதியுடன் குறித்த இரு வழக்குகளையும் சேர்ப்பதற்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்ட தரப்பு செய்வதற்கான ஆலோசனை நடப்பதாக சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா தெரிவித்தார். செம்மணி சிந்துபாத்தி மனித புதைக்குழி அகழ்வு இன்றைக்கு 5.5 நாள் நிகழ்வு என்றோட முடிவடையுது. இன்றைய நாள் அடிப்படையில் ஏற்கனவே அடையாளப்படுத்தி பாடசாலை புத்தக பையோட இருந்த மனித உடலம் முழுமையாக இன்றைய நாள் முழுவதையுமே அதுக்காக வேண்டி அதை நிலத்திலிருந்து வெளியில் எடுக்கிறதுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்டு முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. அந்த அகழ்ந்தெடுப்பு எடுக்கல அதில் அந்த சிறு குழந்தையினுடைய உடலத்தோட இருந்த ஒரு சப்பாத்து பாட்டா தயாரிப்பு செய்யப்பட்ட சப்பாத்தும் அதே நேரத்தில் ஒரு சிறிய குழந்தைகள் விளையாடுகின்ற பொம்மை ஒன்றும் அந்த உடலத்தோடு இருந்து அகழ்ந்தெடுக்கப்பட்டிருக்குது. இதை விட இன்றைய நாள் முழுவதும் நடந்த அகழ்வு பணியில் கிட்டத்தட்ட 5 ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததான மேலதிக உடலங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்குது. ஆனால் கிட்டத்தட்ட எண்ணிக்கை எத்தனைன்னு சொல்ல இல்லாத என்னன்னு சொன்னால் அது ஒரு குழப்பமான ஒரு முறையில் அந்த உடலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறதால அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னொரு மிக முக்கியமான நிகழ்வு என்னன்னு சொன்னால் ஏற்கனவே செம்மணி பழைய புதைகுழி தோண்டுதல் நடவடிக்கையில் ஈடுபட்ட பிரதான சட்ட வைத்திய அதிகாரி கிளிஃபர்ட் பிரேரா அவர்கள் அகழ்வு நடந்த பிரதேசத்துக்கு வருகை தந்திருந்து தற்பொழுது அகழ்வு பணியில் ஈடுபடுகின்ற சட்ட வைத்திய அதிகாரிகளோடு கலந்துரையாடி கடந்த அகழ்வு பணி தொடர்பான தகவல்களை வழங்கி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்ததோடு கிட்டத்தட்ட அந்த வழக்கும் இந்த வழக்கும் வேறு வழக்காக இருந்தாலும் 2 வழக்கையும் தொடர்புபடுத்த வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறதால முறையான நீதிமன்ற அனுமதியோட குறித்த பழைய வழக்கை இந்த வழக்கோடு சேர்த்து அழைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் செய்கிறதுக்கான ஒரு கலந்து ஆலோசனை நடந்துகிறது. எமது மீனவர்களின் வாழ்வாதாரத்தை நாசமாக்கிவிட்டு எல்லை தாண்டி கடல் வளங்களை அளிக்கும் அட்டூழியங்கள் தொடர்ந்தால் கடற்படையினரால் இந்திய மீனவர்கள் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவதோடு அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் இங்கு வருவதை நிறுத்த வேண்டும். நீங்கள் தொடர்ந்து வருவீர்களாக இருந்தால் தொடர்ந்தும் கைது செய்யப்படுவீர்கள். தொடர்ந்தும் உங்களுடைய படகுகள் கைது செய்யப்படும். அது மாத்திரமல்ல சட்ட நடவடிக்கைகள் உட்படுத்தப்படும். கடற்தொழில் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அந்த வகையில் இன்றைக்கு சுமார் 8 பேருக்கு அதிகமானவர் இன்றைக்கும் சிறையில் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் சிறையில் இருக்கின்றார்கள். படகுகள் எடுத்துக்கொண்டால் இந்திய
படகுகள், கைது செய்யப்பட்ட படகுகள் 124 படகுகளுக்கு மேலான படகுகள் எங்களுடைய மயிலட்டி துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் கூடுதலான படகுகள் இன்றைக்கு அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்றது. அப்ப அந்த அரசுடைமையாக்கப்பட்டிருக்கின்ற நிலைமையில் மீண்டும் இவர்களால் இவ்வாறான பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுமாக இருந்தால் அதை தடுப்பதற்கான நாங்கள் எங்களுடைய நேவி மூலமாக நாங்கள் இதற்கு கடுமையான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். இதேவேளை இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி நுழைந்து படகு ஒன்றில் மீன்பிடியில் ஈடுபட்ட நிலையில் கைது செய்யப்பட்ட 7 ராமேஸ்வர மீனவர்களையும் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நேற்று மாலை உத்தரவிட்டுள்ளார். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து நேற்று முன்தினம் மீன்பிடிக்க வந்த 7 மீனவர்கள் நேற்று அதிகாலை எல்லை தாண்டி மீன்பிடித்த நிலையில் இலங்கை கடல் பகுதியில் வைத்து கடற்படையினர் கைது செய்து தலைமன்னார் கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றுள்ளனர். தலைமன்னார் கடற்படையினர் விசாரணைகளின் பின்னர் குறித்த மீனவர்களை இன்று மதியம் மன்னார் கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். கடற்தொழில் திணைக்கள அதிகாரிகள் விசாரணைகளின் பின்னர் நேற்று மாலை குறித்த மீனவர்கள் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இதன்போது விசாரணைகளை மேற்கொண்ட மன்னார் நீதவான் குறித்த 7 மீனவர்களையும் எதிர்வரும் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். வெளிநாட்டு செய்திகள். ஈரானுடன் பல ஐரோப்பிய நாடுகள் அழிவுகரமான அணுகுமுறையை முன்னெடுப்பதாக அந்த நாட்டின் வெளிவிவகார அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஐரோப்பிய ஒன்றிய வெளிவிவகார கொள்கை தலைவர் கயா காலிஸுடன் தொலைபேசி உரையாடலின் போதே ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளார். இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அண்மைய வான்வழி போர் தொடர்பாக சில ஐரோப்பிய நாடுகளின் நிலைப்பாட்டையும் அராக்சி விமர்சித்துள்ளார். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவிற்கு குறிப்பிட்ட சில நாடுகள் ஆதரவளிப்பதாக கூறியிருந்தார். ஆனால் எந்த நாடுகளை அவர் குறிப்பிடுகிறார் என்பதை அவர் தெரிவிக்கவில்லை. அண்மையில் இஸ்ரேலுக்கு விஜயம் செய்திருந்த ஜெர்மன் உள் விவகார அமைச்சர் அலெக்சாண்டர் தோப்ரின் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை தெரிவித்திருந்தார். ஈரான் இஸ்ரேல் இடையேயான போருக்கு பிறகு ஒரு மூத்த வெளிநாட்டு அதிகாரி அந்த நாட்டிற்கு செல்வது இதுவே முதல் முறையாகும். ஈரான் ஏவுகணை தாக்குதலால் உருக்குலைந்து போன இஸ்ரேல் பகுதிகளை பார்வையிட்டுள்ள அவர் இஸ்ரேலுக்கு முழுமையான ஆதரவை அளிக்க வேண்டும் என்றார். முன்னதாக ஜூன் 17 அன்று கனடாவில் நடந்த G7 உச்சி மாநாட்டின் இடையே ஜெர்மன் சான்சலர் ஃப்ரீட்ரிக் மெர்ட்ஸ் தெரிவிக்கையில் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை குறிவைத்து இஸ்ரேல் நம் அனைவருக்கும் சார்பான மோசமான வேலையை செய்து கொண்டிருக்கிறது என தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. 60 நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் இட்டுள்ள சமூக ஊடக பதிவில், காசா விவகாரத்தில் இஸ்ரேலியர்களுடன் எனது பிரதிநிதிகள் இன்று நீண்ட மற்றும் பயனுள்ள சந்திப்பை நடத்தினர். 60 நாள் போர் நிறுத்தத்தை இறுதி செய்வதற்கு தேவையான நிபந்தனைகளுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுள்ளது. அந்த நேரத்தில் போரை முடிவுக்கு கொண்டுவர அனைத்து தரப்பினருடனும் இணைந்து பணியாற்ற அமைதியை கொண்டுவர மிகவும் கடினமாக உழைத்த கட்டாரிகளும் எகிப்தியர்களும் இந்த இறுதி முன்மொழிவை வழங்குவார்கள். மத்திய கிழக்கின் நன்மைக்காக ஹமாஸ் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நம்புகிறேன். ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது சிறப்பாக மாறாது, அது மோசமாகிவிடும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.